நடந்தாய் வாழி காவிரி என்ற ஒரு திட்டத்தை, அந்த திட்டத்தை நான் சட்டமன்றத்தில் சொல்லுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் கிண்டும் கேள்வியும் பேசினார்கள். இதெல்லாம் கொடுப்பீங்க, எங்கே கொடுக்க போகிறாங்க, பல்லாயிரக்கணக்கான கோடி திட்டனாங்க. நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை கொண்டு வந்த பொழுது தன்னை திமுகவினர் கிண்டல் செய்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருத்தத்துடன் பேசியுள்ளார். இன்றைக்கு அரசாங்கம் அது மாதிரி இல்லை. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு அதிக அந்த இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தந்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல் நதிநீர் இணைப்பு என்கின்ற பொழுது காவிரி கோதாவரி இணைப்புகளாம் நான் செயல்படுத்திருந்தோம். எங்களோட தென்பெண்ணையார் செய்யாறு சொல்லியிருக்கிறாங்க. நந்தன் கால்வாய் திட்டத்தெல்லாம் நான் தான் நாங்கள் விழுப்புரம் வரைக்கும் அந்த கால்வாயெல்லாம் அமைப்பதற்கு நிதியெல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கொண்டு வந்தோம். ஆனால் ஒரு திட்டம் போடுகின்ற பொழுது ஒரு ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டுலாம் போட்டு நிறைவேற்ற முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு 5 ஆண்டு கால திட்டம்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுத்து பண்ண முடியும். ஏன்னா அப்போ அதுக்கு இருக்கின்ற வருவாய் ஒரு அரசாங்கத்துக்கு எவ்வளோ நிதி இருக்குதோ அந்த நிதியை பயன்படுத்தி தான் திட்டங்களை வகுத்து செயல்படுத்த முடியும். ஆனால் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு நீர்நிலைகள் உயர்வதற்கான நடவடிக்கை எடுத்தால் அதனால் நிலத்தடி உயர்ந்தது. நிலத்தில் இருக்கின்ற மாசு நீர்கள் குறைக்கப்பட்டன. அதே போல் நதியிலிருந்து வெளியேறுகின்ற நீர் அசுத்தமாக இருப்பதையெல்லாம் மாற்றுவதற்காக அதை கரை ஓரமாக நகரப்பகுதியிலிருந்து கரை ஓரம் நதியினுடைய கரை ஓரமாக இருக்கின்ற அந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற கழிவு நீர்களும் நதியிலே கலக்கின்ற பொழுது நதி நீர் மாசுபடுகின்றது. அதை சுத்தப்படுத்தி இன்றைக்கு நதியிலே விட வேண்டும் என்பதற்காக முதற்கட்டமாக காவிரியிலே நடந்தாய் வாழி காவிரி என்ற ஒரு திட்டத்தை, அந்த திட்டத்தை நான் சட்டமன்றத்தில் சொல்லுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் கிண்டும் கேள்வியும் பேசினார்கள். இதெல்லாம் கொடுப்பீங்க, எங்கே கொடுக்க போகிறாங்க, பல்லாயிரக்கணக்கான கோடி திட்டனாங்க. இந்த ஆண்டு மத்திய அரசு அதை அனுமதித்து 11,500 கோடி ஒதுக்கியிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.